ஹலோ கைஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க தம்ப்நெயில் பார்த்தப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூல் ஆஃப் டைமை பத்தி நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூல் ஆஃப் டைம்னா ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷா எழுத போறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. பட் ஸ்டில் நிறைய பேர் கூல் ஆஃப் டைமை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அதற்காக ஒரு வீடியோ போடலாம் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸாம் டைம் வந்து யூ ஆல் நோ தட் எக்ஸாம் டைம் இஸ் ஃப்ரம் 2 o'clock to 5 o'clock. Am I right? 3 hours. ஆனா உங்க கையில கொஸ்டின் பேப்பர் 145 தந்துருவாங்க. விச் மீன்ஸ் 145 இருந்து 2 மணி வரை என்ன டைம் தம்பி? கூல் ஆஃப் டைம். சாந்தமா இருங்க. சார் லிசன், கேட்டுக்கிட்டே போங்க. யூ ஹாவ் 2 கொஸ்டின் பேப்பர் வித் ரெஸ்பெக்ட் டு லா. நான் லோவை பத்தி தான் சொல்ல போறேன். தயவு செஞ்சு லோக்கு நல்லா கவனமாக கேளுங்கள். லோக்கு வந்து 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஒன்னு டிஸ்கிரிப்டிவ் பார்ட் அண்ட் எம்சிக்யூ பார்ட். சார் தக்கு தக்கு தக்குன்னு இருக்குது சார். யோ, எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் என்ன சார்? நீங்க படிக்கவே இல்லை, எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, அதுக்குள்ள நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போயிட்டீங்க. யோ யூடியூபர்டா, கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் போடணும் இல்ல, அதனால போடுறையா. நல்லா கேளுங்க, 5 மினிட்டியா கேளுங்க எல்லாரும். இப்போ descriptive is for 70 marks, MCQ is for 30 marks. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ட்விஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? MCQ கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் பேப்பரும் ரெண்டும் கையில கொடுத்துருவாங்க. ஆனா MCQ கொஸ்டின் பேப்பர் யூ கேன் ஒன்லி ஓப்பன் at around 1:55 or 2 o'clock. அந்த டைம்ல தான் ஓப்பன் பண்ணா எலோ பண்ணுவாங்க. நான் எக்ஸாம் எழுதும் போது வரை அப்படிதான், நான் இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா டிஸ்கிரிப்டிவ் அந்த சீல வந்து கொஞ்சம் பயமா இருக்குல்ல, இந்த டிஸ்கிரிப்டிவ் சீல வந்து யூ கேன் ஓபன் அட் 1:45. அதனால தான் கூல் ஆஃப் டைம். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த மட்டும் தம்பி, ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ்க்கு வாங்க. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த மட்டும் யூ ஹேவ் கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3, கொஸ்டின் 4, கொஸ்டின் 5. each question 14 14 14 14 14. question 6 14. 1 2 3 4 5 6. you have 6 questions. தம்பி டோட்டல் பண்ணப்பா. 1 2 3 4 5 6. 6 4 24. 6 7 8. 84 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கம்பல்சரி, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் from 2 3 4 5 6 from these 5 questions choose best 4 questions. நான் ஒரு விஷயம் சொல்லட்டான், தெரிஞ்சாலும் தெரியலையானாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக எழுதத்தான் வேணும். அப்ப நான் கேட்கிறேன், இந்த கூல் ஆஃப் டைம் 15 மினிட்ல நீ ஏன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குற? டோன்ட். மை ஒப்பீனியன், திஸ் இஸ் மை ஒப்பீனியன். மெனி வில் பி ஹேவிங் டிஃபரெண்ட் ஒப்பீனியன். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன பண்ணணும்னு தெரியாதவங்க இதை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டோன்ட் சி இன் கூல் ஆஃப் டைம். சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாடா, தெரிஞ்சாலும் தெரியலையானாலும் எழுதித்தானே ஆகணும். ஆனா மிச்சமாக இருக்கின்ற 5 கொஸ்டினில் இருந்து பெஸ்ட் 4 செலக்ட் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? கூல் ஆஃப் டைம்ல முடியும். இதுல ஒரு விஷயம் கூட இருக்குது, உங்களை பயமுறுத்துறதுக்காக, பூச்சாண்டி காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டஃபா வச்சாலும் வைப்பாங்க. ஆனா நான் அப்பவே சொல்லிட்டு இருக்கிறேன், எக்ஸாம் வந்து ஒரு லேஸ் பாக்கெட் மாதிரி. எக்ஸாம் பேப்பர் வந்து லேஸ் பாக்கெட் மாதிரி. பார்க்கத்தான் கொடூரமாக ஆக்ரோஷமாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறது உங்க பஜாரி ஆட்டமா இருக்கும். ஆனா செகண்ட் தேர்ட் எல்லாம் நீங்க ரீட் பண்ண ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கட்டாயமாக இருக்குமையா, இல்லாம போகுமாயா? கட்டாயமா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா, கூல் ஆஃப் டைம்ல 2 3 4 5 6 இந்த 5ல பெஸ்ட் 4 சூஸ் பண்ணி வச்சிருங்க. ஸோ கூல் ஆஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் நீங்க இது மட்டும் தான் பண்ண முடியும். சூஸ் த பெஸ்ட் 4 அவுட் ஆஃப் 5. இந்த 4 ரீட் பண்ணி சூஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமும் டைம் இருந்துச்சுன்னா நீங்க கொஸ்டின் 1 ரீட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றேன், 2 மணி பெல் அடிச்சிருச்சு, நீங்க இனி என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வேற கண்டென்ட் விரும்பியா? யூடியூபர் இல்லையா, கொஞ்சம் கண்டென்ட் போடணும் இல்ல. இப்போ கூல் ஆஃப் டைம் நீங்க ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க MCQ பார்க்கவே பார்க்காதீங்க.
டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கின்ற அந்த 2 3 4 5 6ல 4 செலக்ட் பண்ணி வச்சிருங்க. இதுதான் பண்ண முடியும். சராசரியான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது மட்டும்தான் பண்ண முடியும். இதை நீங்க பண்ணிட்டாலே டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து சேஃபாக எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். 1:45 to 2 o'clock இந்த டைம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான டைம். ஒரு வார்ம் அப் டைம் மாதிரி. நல்லா வார்ம் அப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நெக்ஸ்ட் 3 hours வந்து அமோகமா இருக்கும். டவுட்டே வேணாம். ஸோ நீங்க கூல் ஆஃப் டைம்ல கொஸ்டின் ஒன் பார்க்கற விட்டுட்டு 2 3 4 5 6 நல்லா பாத்துருங்க. அண்ட் அதில் இருந்து 4 சூஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 2 o'clock பெல் அடிச்சிருச்சுன்னா, பெல் இப்ப அடிக்கும். பெல் அடிச்சிருச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஸ்டார்ட் ரைட்டிங். ஆம் ஐ ரைட்? ஸோ கூல் ஆஃப் டைம்ல இதை நீங்க பண்ணி பாருங்க. நவ் இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா பாக்குறதுக்கு நீங்க வந்து நான் ஒண்ணு கேட்கறேன். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுங்க, 15 மினிட் டைம் வைங்க. 15 மினிட் டைம்ல உங்களால செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்ல இருந்து பெஸ்ட் 4 சூஸ் பண்ண முடியறதா? பிராக்டிஸ் பண்ணுங்கடா. நீங்க ஏன் பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க. யோ, கேட்டா முடியாதியா? பிராக்டிஸ் பண்ணி பாருங்கயா. ஒரு 15 மினிட் ஸ்டாப் வாட்ச் வைங்க. 2 கொஸ்டின் பேப்பரை காணாத கொஸ்டின் பேப்பர் பார்க்காத கொஸ்டின் பேப்பரை எடுங்கள். எடுத்து புட்டு ரீட் பண்ணி உங்களால அந்த பெஸ்ட் 4 சூஸ் பண்ண முடியறதா நீங்களே செல்ஃப் இவாலுவேட் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா கூல் ஆஃப் டைம் வெற்றிகரமாக நீங்க முடிச்சிட்டீங்க. எக்ஸாம் ஹால் நெக்ஸ்ட் 3 மணி நேரம் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். Till then, this is CA Sheshadri signing off. நன்றி, வணக்கம். I love you all.